இது ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நிறைய வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி வெஜிடபிள் பிரெட் சாண்ட்விச் தான் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். கடாயில 1 ஸ்பூன் ஆயில், இது கூடவே நறுக்கி வச்சிருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்ல. லைட்டா வதங்கினாலே போதும். கொஞ்சம் கிரன்ச்சியா இருந்தா தான் நல்லா இருக்கும். இது கூடவே நறுக்கி வச்சிருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இதையுமே பாதி அளவு வதக்கினா போதும். இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம நறுக்கி வச்சிருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம். கேப்சிகம், கேரட், பீன்ஸ், கேபேஜ் தான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்ல. பாதி வெந்தா போதும். இது கூடவே 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் எல்லாம் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன உடனேயே கொஞ்சம் மட்டும் பச்சை வாசனை போறது வரைக்கும் வதக்கி ஃபைனலா கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கோங்க. நம்மளோட ஸ்டஃபிங் இப்போ நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம பிரெட்டை சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்காக தோசைக்கல்ல 2 ஸ்பூன் கீ ஊத்திக்கோங்க. இதுல ஒரு பிரெட்டா அடுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகுறது மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. இதுல நம்ம வச்சிருக்க வெஜிடபிள் ஸ்டஃபிங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி 2 சைடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், பிரெட் சாண்ட்விச் சூப்பரா ரெடி ஆயிட்டு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி ஈஸி அண்ட் ஹெல்தியான ரெசிபிஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.